திருவண்ணாமலையில் பாறை சரிந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரது உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அனைவரது உடல்களுமே பாகங்களாகவே மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சோக செய்தியானது வெளியாக இருக்கிறது. கை கால்கள் என ஒவ்வொரு பாகமாகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த மண் சரிவிலிருந்து திருவண்ணாமலையில் மண் சரிந்து வீட்டை மூடிய சம்பவத்தில் சிக்கியிருந்த 7 பேரும் உடல்களாகவே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேரின் சடலங்களையும் தொடர்ந்து போராடி என்டிஆர்எஃப் வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ராஜ்குமார், மீனா உள்ளிட்ட தம்பதி, அவர்களது 2 குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள் என 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் அத்தனை பேரது உடல்களுமே தற்போது பாகங்களாகத்தான் மீட்கப்பட்டிருப்பதாக மீட்புப் படை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறார் ராஜேஷ். தற்போது 7 பேரது சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக நாம் அண்மை செய்திகளில் பார்த்து வருகிறோம். விவரங்கள் ராஜேஷ். சரிதா, 7 பேரது உடல்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. 7 பேரது உடல்களுமே சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறது. 3 அல்லது 4 பேர் உடல் என்பது கிட்டத்தட்ட நசுங்கிய நிலையில் முழுமையாக மீட்கப்பட்டிருந்தாலும் 2-3 உடல்கள் கை கால்கள் தனியாக சிதறிதான் மீட்கக்கூடிய ஒரு சூழல். காரணம், அந்த வீட்டில் ஏராளமான கற்கள், இந்த மலையிலிருந்து சரிந்து வந்த பாறை துண்டுகள், மண், வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர், அந்த வீட்டினுடைய பக்கவாட்டு சுவரே பார்த்தீர்களானால் ஹாலோ பிளாக்கள் என்று சொல்லக்கூடிய சிமெண்டால் உருவாக்கப்பட்ட அந்த கற்களை கொண்டுதான், செங்கற்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய பெரிய வடிவிலான கற்கள், அந்த கற்களை கொண்டுதான் அந்த வீட்டினுடைய சுற்றுப்புற சுவர் உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த கற்களும் கூட அவர்கள் மீது ஒன்றன் மீது ஒன்றாக விழுந்திருக்கின்றது. எனவே அவர்களது கை, கால், உடல் எல்லாம் தனித்தனியாக சிதறிதான் அந்த உடல்களை மீட்கக்கூடிய அந்த கோரமான காட்சியை இங்கே பார்த்து செய்தியாளர்கள் உட்பட நாங்களும் கலங்கி போய்தான் இருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அவர்களது உறவினர்கள் 3 பேர் என பச்சிளம் குழந்தைகள், 5 பச்சிளம் குழந்தைகள் உடல்களாக மீட்கப்பட்டு கண்ணீரோடு அவர்கள் மேலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்களாக இருந்தாலும், பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும் யாராலுமே இங்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியாத சூழல் தான் இருக்கிறது. ஒருபுறம் மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. தற்போதும் கொட்டும் மழையிலும் மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்பு லேசான சாரல் மழையாக இருந்தது, தற்போது மழையாக மாறி பெய்ய தொடங்கி இருக்கிறது. முன்பு மழை பெய்த காரணத்தினாலே இந்த பணிகள் தாமதமானது. அதன் பிறகு கற்கள் ஒன்றன் மீது ஒன்றாக விழுந்திருந்த காரணத்தால் அந்த கற்களை அகற்றுவதிலும் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டது. தற்போது 7 பேரது உடல்களும் அடையாளம் காணப்பட்டு இந்த உடல்கள் தற்போது மேலே கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அந்த வீட்டில் மேலும் சில உதிரி பாகங்கள், அந்த உடல்களினுடைய பாகங்களும் தேடக்கூடிய பணி நடைபெறுகிறது.